திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக விரைவில் விசாரிக்க தொடங்க போகிறது. உதாரணத்துக்கு நேரு வழக்கு இந்த ஜூன் 20 ஹைகோர்ட்ல கேஸ் வருது. எஃப்ஐஆர் போட்டிங்களா போடலையான்றது இதுவரைக்கும் போடாம இழுத்தடிச்சதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் அரசு இருந்தது. இன்னைக்கு விஜய் அரசு வந்துருச்சு. எஃப்ஐஆர் போடலன்னா போட்டே ஆகணும், போடலன்னா நீங்க திமுகவோட சமரசம் பண்ணிட்டீங்கன்ற பிரச்சாரம் வரும். அது பொலிட்டிக்கலி தாங்க முடியாத ஒரு குற்றச்சாட்டாக தாவேகாக்கு இருக்கும். ரெண்டாவது, திமுகவை காப்பாற்ற வேண்டிய எந்த அவசியமும் தாவேகா கிடையாது, எப்போதைக்குமே இல்லை. அவங்க அப்ப எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இடி உள்ள வரப்போகுது. அப்ப ஒரே நேரத்தில் விஜய் அரசாங்கத்தையும் ஒரே நேரத்தில் மோடி அரசாங்கத்தையும் எதிர்க்கக்கூடிய அரசியல் வல்லமை திமுகவுக்கு சத்தியமாக கிடையாது. ரெண்டாவது, எல்லா கட்சியும் என்ன விட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். அதுல சிறுபான்மையின மக்கள் எங்களுக்கு ஓட்டு கிடையாது. இனிமே நாங்க ஓபிசி கன்சல்டேஷனுக்கு போறோம். தலித்ஸ் அண்ட் சிறுபான்மையினர் எங்களை விட்டு நிரந்தரமா போயிட்டாங்க. தமிழ்நாடு வந்து ஓபிசி ஸ்டேட். அதை நோக்கி நாங்க நகர்றோம்னு போயிடுவாங்க. 3 வருஷம் மந்திரி பதவினா சும்மாவா? ஐயோ, அதுவும் மத்தியில் அவங்க அதிகாரத்தை இழந்து 23 ஆண்டுகள் ஆகுது. 2013 மார்ச் 21 கலைஞர் வெளியில வந்தார். 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் பொறுத்து மத்தியில் அதிகாரம் வருதுன்னா மாநிலத்துல தான் இல்ல, மத்தியில வருதுன்னா சும்மாவா? அதுவும் பிஜேபிக்கு அடுத்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி திமுக தான். அடுத்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். திமுக, அண்ணா திமுக, பிஜேபி 3 பேரும் ஒரே கூட்டணியில இருப்பாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்ததுன்னா ஆச்சரியப்படாது. இதை விட கேவலமா தமிழ்நாடு அரசியல் போகுது. அந்த ஒரு வாரம் என்ன படுத்துனாங்க, 4ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 100% விஜய் முதலமைச்சர் விஜய் சொன்னது உண்மைங்க. யாரும் தெருல போறோம் சொன்னா ஓகேங்க. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சர் அவர் சொல்லுகிறார். எவ்வளவு அவலமா இருக்கு, அருவருப்பா இல்ல, கேட்கறதுக்கு நராசமா இல்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டாலின் இருந்து எடப்பாடி கிட்ட வரலையே. 2 பேரும் கை கோத்துக்கிற அளவுக்கு அரசியல் போயிருக்குன்னா இப்ப எந்த அளவுக்கு கோபம் விஜய் மேல பொறாம இருந்திருக்கு. நான் கொத்தடிமை, ஆமா கொத்தடிமைன்றான். அங்கேயும் உங்க இதை முடிஞ்சு போச்சு. நீ கிடையாது, 200 ஜென்சி இல்ல, நீயே வாக்குமூலம் கொடுத்துட்ட. மற்றவங்க யாரும் வந்து உனக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த கஷ்டம் வேணாம், எங்களுக்கு நாங்களே அந்த சர்டிபிகேட் கொடுக்குறோம். நான் கொத்தடிமை தானே நீ அங்க போய் சொல்றேன். 30 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல இருந்தவங்க சொன்னதை இப்ப 20-22 வயசு பசங்களை பொண்ணுங்களை வச்சு சொல்ல வைக்கிறீங்க. உண்மையான ஜென்சி இது கிடையாது. அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்க. கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து அவன் பேச மாட்டான், டைரக்டாவே வரமாட்டான். உன்னை அவனுக்கு பிடிக்கல, அதனாலதான் காட்ட வேண்டிய இடத்துல காட்டிட்டு போயிட்டான். நீங்க அப்படியும் மாறலையே. டிவிகே ஒரிஜினல், ஜென்சின்னு பேசி டிவிகே மாதிரி மாற முயற்சி பண்ற திமுக டூப்ளிகேட். திமுகவோட பலம் இன்ன வரைக்கும் சோசியல் மீடியால பெரிய அளவில் இல்ல. அது தனி மனித புகழ் பாடுறதா, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறவங்களை இழிவுபடுத்துறதா போய் உங்க மரியாதை நீங்களே காத்துல பறக்க